அனைவருக்கும் வணக்கம். நம் எல்லாருக்கும் வயிறார உணவளிக்கக்கூடிய உழவு தொழிலுக்கு முதலில் வந்தனை செய்வோம். விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிப்போம். விவசாயத்தில் இப்போ இருக்கக்கூடிய நாட்கள் விவசாயம் பெரிய பெரிய சவால்களை சந்திச்சுட்டு வருது. முக்கியமாக காலநிலை மாற்றம், காஞ்சு பிறக்குது இல்லைன்னா பேஞ்சு பிறக்குதுங்கிற மாதிரி காலநிலை மாற்றம் ஒரு மிகப்பெரிய சவாலை கொண்டிருக்கிறது. ஸோ இந்த சவால் மட்டும் இல்லை, விலை ஏற்றம், விலை வீழ்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்களும் விவசாயத்தில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த சவால்களை சமாளித்து வரணும் அப்படின்னா நம்ம புதிய தொழில்நுட்பங்களை கடைபிடித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வருகின்ற 26, 27, 28, 29 செப்டம்பர் மாதத்தில் 26ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 4 நாட்கள் உழவர் தின விழா நடைபெற இருக்கிறது. இந்த உழவர் தின விழா ஒரு மிகப்பெரிய அளவில் நாங்கள் விவசாயிகளை எதிர்பார்க்கிறோம். இது பார்த்தீங்கன்னா வேளாண்மையில் நவீன உத்திகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இந்த உழவர் தின விழாவை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். இதில் கண்காட்சிகள், கருத்து காட்சிகள், கலந்துரையாடல், செயல் விளக்கம், இப்படி நிறைய விஷயங்கள் இந்த உழவர் தின விழாவில் பங்கெடுக்க போகுது. அடுத்ததாக பார்த்துட்டோம்னா இதில் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு வைக்க போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இப்போ இந்த காலநிலை மாற்றத்துக்கு ஏற்றவாறு உள்ள ரகங்கள், புதிய பயிர் ரகங்கள், அது மட்டும் இல்லை, இப்போ நம்மளுடைய மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஈடு கொடுக்குற மாதிரி நல்ல உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள், இது எல்லாத்தையுமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கண்டுபிடிச்சிட்டு இருக்குது. இதற்கேற்ற தொழில்நுட்பங்களையும் எங்கள் விஞ்ஞானிகள் கண்டறிந்து விவசாயிகளுக்கு தயார் நிலையில் வச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருடமும் புதிய ரகங்கள், புதிய தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதில் புதிய ரகங்கள், அதே மாதிரி காலநிலைக்கு உகந்த ரகங்கள், இது எல்லாத்தையுமே நாங்கள் காட்சிப்படுத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ தொழில்நுட்பங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை நாம் கொண்டு வந்துட்ருக்கோம். முக்கியமாக எடுத்துட்டிங்கன்னா இடுபொருட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடுபொருட்களை பொறுத்த வரைக்கும் இதோட யூஸ் எஃபிஷியன்சி அதிகமாக்குறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டுட்டு வரோம். வேளாண்மை அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒன்று. முக்கியமாக நம்ம இருக்கிற தண்ணியில் 3/4 தண்ணீர் விவசாயத்துக்கு தான் பயன்பட்டு வருது. ஸோ இந்த தண்ணீரை எப்படி சிக்கனமாகவும் அதே சமயம் அதிக திறனுடையும் உபயோகிக்கிறது அப்படிங்கிறத பற்றின செயல் விளக்கங்கள் நிறையா வச்சுருக்கோம். இதில் நுண்ணீர் பாசனம், மெயினாக ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், இந்த மாதிரி அட்வான்ஸ்டு நீர்ப்பாசன முறைகளையும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம்.